ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பைபிள்லேருந்து ஒரு வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம். என்ன வார்த்தை அப்படின்னா ஹல்லேலூயா அப்படின்ற வார்த்தையும் அதனுடைய பின்னணியத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஹல்லேலூயா அப்படின்ற வார்த்தையை ரெண்டு விதமாக நம்ம உச்சரிச்சிருப்போம். ஒன்று ஹல்லேலூயா, இன்னொன்று அல்லேலூயா. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், ஹல்லேலூயா அப்படின்னா அது ஆங்கில வார்த்தை, அல்லேலூயா அப்படின்னா அது தமிழ் வார்த்தை. அப்படிதான் நம்ம இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா அதோட உண்மையான வார்த்தை எபிரேய பதமான ஹீப்ரு மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. அதை அப்படியே நம்மளுக்கு தமிழில் போட்டிருக்காங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணலை. அது ஆக்சுவலாக ஒரு எபிரேய வார்த்தை. அப்போ ஏன் ஒரு இடத்துல ஹல்லேலூயா இன்னொரு இடத்துல அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஹல்லேலூயான்னு எபிரேய மொழியிலேயே எழுதியிருக்காங்க, அதனால அதை ஹல்லேலூயான்னு சொல்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் அல்லேலூயான்னு எழுதியிருக்காங்க. அதாவது அல்லேலூயா அந்த வார்த்தை என்னன்னா ஆல்ஃபால் ஆரம்பிக்குது, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை அல்லேலூயான்னு சொல்கிறோம். அப்போ அந்த வார்த்தை எந்த வார்த்தை, ஆக்சுவலாக அது ஒரு ஹீப்ரு வார்த்தை. இப்போ அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்ப்போம். அந்த ஹல்லேலூயா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு வெளியில சொல்லுவாங்க அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அர்த்தமாக சொல்லப்படுது. அதாவது நியரஸ்ட் அர்த்தம் தானே தவிர அது முழு அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா எபிரேய பதத்துல நீங்க அதுக்கு அர்த்தம் பார்க்கணும் அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்க எக்ஸிஜிசிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த வார்த்தையை எக்ஸிஜிஸ் பண்ணும்போது 2-3 விதமா நீங்க அதை பிரிச்சு பார்க்கணும். ஒன்று ஹல் எல் லூயா, இந்த 3ஆ பிரிக்கலாம் அந்த ஒரு வார்த்தையை. அப்புறம் இன்னொரு வாட்டி 2ஆ பிரிக்கலாம். ஒன்று ஹல்லல் லூயா, அந்த மாதிரி பிரிக்கலாம். இந்த 2 விதமான பிரிவாக்கத்தை வச்சுதான் நம்ம அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? உண்மையான அர்த்தம் தமிழ் அதுக்கு என்னன்னா தேவனுக்கு நன்றி கூறுதல், அதுதான் அர்த்தம். ஆங்கிலத்துல பிரைஸ்ன்னு இருந்தாலும் நம்ம உண்மையான அர்த்தம் அதுக்கு என்ன அப்படின்னா தேவனுக்கு நன்றி கூறுதல். அது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஹல் எல் லூயான்னு வருது இல்ல, இந்த ஹல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப பெரிய, ரொம்ப மகிமையான, ரொம்ப மகத்துவமான, இந்த மாதிரி பல அர்த்தம் இருக்கு. எல் அப்படின்னா அது தேவனை குறிக்கக்கூடிய வார்த்தை, அதாவது ஃபாதர் காடை குறிக்கக்கூடிய வார்த்தை. அது எப்படி பைபிள் அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிளோட ஆரம்பத்திலேயே எபிரேய வேதாகமத்துல நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இதே இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம், இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த். இதே ஹீப்ருல அதை எப்படி சொல்லுவோம், பெரஷிட் பாரா எலோஹிம் எட் ஹஷ் ஷமாயும் வெஎட் ஹர் எரெஸ். இது ஹீப்ருல. அந்த 3ஆவது வார்த்தை வருது இல்ல, பெகஷிட் பாரா எலோஹிம், அந்த எலோஹிம்ல வர எல், அதாவது அது கர்த்தரை குறிக்கும். அதனாலதான் எல்லா ஏஞ்சல்ஸுக்கும் என்ன பண்றாங்க, பேரு எல்ல முடிக்கிறாங்க. மிக்கேல், கேப்ரியேல், ரஃபேல், ஆபிகேல், இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எல் முடிப்பாங்க. யூதர்கள் அதிகமா அந்த எல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் அதுக்கு மதிப்பு கொடுத்து அந்த வார்த்தையை மிகவும் கவனமாக பயன்படுத்துவாங்க. இப்ப தெரிஞ்சிருச்சு நமக்கு அந்த வார்த்தை தேவனுக்கு நன்றி கூறுதல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப எப்படி நன்றி கூறுறது நமக்கு தெரியணும்ல, பைபிள் அதுக்கு ஆதாரம் வேணும்ல. அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, சங்கீதத்தின் புஸ்தகங்கள்ல 113வது சங்கீதத்துல இருந்து 118வது சங்கீதம் வரையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு அதுல தெளிவா இருக்குது. அது ஏன் பர்டிகுலரா அந்த வசனம் அப்படின்னா, யூத மக்கள் அங்கதான் என்ன பண்றாங்க, கடவுளுக்கு நன்றி கூறுறாங்க. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் அதை போல நிச்சயமாக கடவுளுக்கு நன்றி கூறலாம். இன்னொன்னு, இந்த ஹல்லேலூயா அப்படின்ற வார்த்தை வேதாகமத்துல வெறும் 28 தடவை தான் இருக்குங்க. அதுவும் புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா வெறும் 4 தடவை தான் இருக்கு. அதுவும் அந்த 4 தடவை எங்க வருதுன்னா ஒரே அதிகாரத்துல வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல மட்டுமே வருது. மீதி 24 முறை எங்க வருதுன்னா பழைய ஏற்பாட்டுல வருது. முதல் தடவையா வேதாகமத்துல அந்த ஹல்லேலூயா எங்க மென்ஷன் ஆயிருக்கு தெரியுமா? அதாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 104ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல மென்ஷன் ஆயிருக்கு.
கான்டெக்சுவலா இந்த ஹல்லேலூயாவை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா அந்த வார்த்தையோடைய அர்த்தமும் ஆழமும் தெரியும். ஏன்னா இது சபைகளிலேயோ இல்ல பொது கூட்டங்களிலேயோ கேப் ஃபில்லிங் வேர்டு கிடையாது. எந்த வார்த்தையும் உங்களுக்கு தெரியலன்னா நடுவில் யூஸ் பண்ற வார்த்தை கிடையாது. ஏன் அப்படின்னா இது ஒரு வெற்றியின் முழக்கத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் வேதாகமத்துல இருக்கு. இஃப் யூ டூ அ கான்டெக்சுவல் ரீடிங் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அந்த அல்லேலூயா வர எல்லா இடத்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று தேவனுடைய வருகை பத்தியா இருக்கும், இல்லைன்னா ஆக்கினி தீர்ப்பை பத்தியா இருக்கும், இல்லைன்னா கடைசி காலத்தோட பேச்சுவார்த்தைகளா இருக்கும். அந்த மாதிரி கதைக்களத்துல மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஹல்லேலூயா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வேதாகமத்துல பல லட்சம் வார்த்தைகள் இருந்தாலும் இந்த ஹல்லேலூயான்ற வார்த்தை வெறும் 28 தடவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எவ்வளவு கவனமா அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். எபிரேயர்கள் இதை அதிகமா யூஸ் பண்ணாததுக்கு காரணம் என்ன, யூதர்கள் இந்த வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணாத காரணம் என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, தேவனுடைய நாமத்தின் வீணலில் வழங்காதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஹல்லேலூயால தேவனுடைய நாமம் இருக்கும்படியினால யூதர்கள் அதை பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை. நம்மளும் கவனமா இருக்கணும் அந்த ஹல்லேலூயா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது. இதுல இன்னொன்று சிறப்பா ஒண்ணு அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஹல்லேலூயான்ற ஒரு வார்த்தையை ஒரு திரைப்படத்துல பாடல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும்னா நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.